சூப்பர் மார்க்கெட்ல இருந்து ஃபர்ஸ்ட் குவாலிட்டி சக்கரையை திருடி எறும்புக்கு போட்டு கொடுங்க. ஃபர்ஸ்ட் குவாலிட்டி சக்கரையை திருடி கொடுக்கணுமா? அதாவது போய் சொல்லலாம் பார்த்தீங்கன்னா எனக்கு யூஸ்வலாகவே வராது, நேச்சுரலாகவே வராது. இருந்தாலும் நீங்கள் வந்து இருக்கலாம், இருந்தாலும் நீங்கள் வந்து ஒரு உயிரினத்துக்கு பண்ண சொல்றீங்க. இதுக்காக மட்டும் நான் வந்து இதை பண்ணாங்க. நம்ம நான் போய் எனக்காக எடுத்து சாப்பிடுவேன் அந்த மாதிரி நீங்கள் டேஸ்ட் பார்ப்போம். ஆமாம், ஃபர்ஸ்ட் குவாலிட்டி கொடுங்கல, டேஸ்ட் பார்த்தா நாங்கள் பார்ப்போம். நான் வந்து அங்கே இருக்கிறதுலே பெஸ்ட் குவாலிட்டி சுகரை வந்து தூக்கிட்டு வந்துட்டேன். இதை வந்து நம்ம இப்போ எப்படியாவது மறைச்சி பார்த்தேன்னா இதெல்லாம் எனக்கு ஒரு சில டவுட்ஸ் இருக்கேன். அதோட கிளாரிஃபை பண்ணிக்கோங்க. ஒரு 2-3 பேட்டி கேட்டுருங்க. இதான் ஃபர்ஸ்ட் குவாலிட்டியான்னு. இல்லை ஃபர்ஸ்ட் காபி தப்புங்க. காப்பியால ஃபர்ஸ்ட் காஃபி இல்லடா, ஒரு கிலோ எப்படி வெளில எடுத்துட்டு போகிறோம் தானே ஈஸியாக எடுத்துட்டு போயிடுவேன். எடுத்துட்டு போய் நான் என்னங்க பண்ணுறேன், எப்படியோ சாப்பாடு தானே பண்ணுறோம். அதை நான் அலோவ் பண்ணுறேன். கீழே வர சுந்தரம் கீழே சுந்தாதனாலும் எந்த பாக்கெட் கூட இல்லை. ஸோ எப்படி போக போகிறேன்னா எனக்கு தெரியல. நான் இதே தான் எடுத்துகிட்டு போகிறேன். அதாவது சொன்னாங்கன்னா மறைச்சிடுவேன். ஃபோன் வச்சுக்கோங்க, கை மேலே ஃபோன் வச்சுக்கேன். மறைச்சிட்டேன் கைஸ். இப்போ எப்படி போகிறேன் பாருங்க இல்லையா. விட்டுருப்பீங்க தெரியுமா? இப்போ நான் கையை இப்படி வச்சுட்டு கரெக்டாக வெளில வந்துட்டேன். என்ன வாங்கினீங்க பில்லை கட்டுங்க. நான் எதுவுமே வாங்கினேன். கையில் என்ன கேட்டாங்க, ஏதோ ஓப்பன் பண்ணிட்டு கால்ட்டோன்னு எதுக்கு இங்கே தூக்கிட்டு போறீங்க அலர்ட்டு போ. நான் ப்ளீஸ்ல நான் வந்து ஒரு எறும்பு வளர்க்குறேன் அப்படிலாம் சொல்லி பார்த்தேன். நான் உங்களுக்கு கொஞ்சம் கூட இறக்கமே இல்லை. எதுவுமே உள்ளே போட்டுருந்துச்சுப்பாங்க. நான் சொன்னேன் அந்த மாதிரி போடக்கூடாது, கையில் எடுத்து திருப்பி உள்ளே போட்டால் மற்றவங்க யூஸ் பண்ணும்போது அளவுக்கு யோசிச்சு எப்படியோ பிரில்லியண்டா வெளில எடுத்து வந்தேன். ஓகே, இப்போ கஷ்டப்பட்டு வெளில எடுத்துட்டோம். இப்போ நம்ம வந்து எறும்புக்கு எங்கே போகுது, எறும்புக்கு எங்கே போகுது ஃபர்ஸ்ட் குவாலிட்டின்னு சொன்னாங்களே, நிஜமாவே ஃபர்ஸ்ட் குவாலிட்டியான்னு டேஸ்ட் பண்ணி பார்த்தேன். மற்றபடி நான் சாப்பிடணும்னு ஆசைப்பட்டேன். இப்போ நெக்ஸ்ட் டைம் வந்து ஸ்ட்ரீட்டாக போகிறேன். நான் எதிர்பார்த்தேன் இது வருவேன்னு எதிர்பார்த்தேன். இந்த நிலைமையில நான் கூடிய சீக்கிரத்தில் வருவேன்னு எதிர்பார்த்தேன். இன்னைக்கே வருவேன்னு எதிர்பார்த்தேன். இங்கிருந்து பஸ் பிடிச்சி பாண்டிச்சேரி போனா ஆட்டோக்காரன் போமா. அவர் எறும்பு வளர்க்குறாரு. அதை பார்த்தாலே எனக்கு அவர் எறும்பு டெய்லி சோறு கொடுப்பாருன்னு தோணும். அவர் கண்டிப்பா தெரியும்னு வாய்க்குள்ள கத்தி அப்படி சுத்தமா வேற எங்கேயாவது கிடைக்கும்னு பார்த்தா லைக் மரத்துக்கிட்டனா எறும்பு இருக்கும்னு சொல்லிட்டு நீங்க சொன்னீங்க. நீங்க சொன்னீங்களா மரத்துக்கிட்ட இருக்கும் வந்து கொஞ்சம் போயிருக்காங்க. அவங்கள்ட்ட போய் ரொம்ப ஸ்வீட்டுங்க. அவர் வந்து நம்பினாரு. அப்புறம் எங்கேயாவது வைக்குங்க எல்லாம் வந்துருவாங்க. அது நீங்க வச்சீங்கன்னா அது சாப்பிடுவாங்க. ரொம்ப ஸ்வீட்டா ரசமா சொன்னாங்க. ஸோ நான் ஒரு பேச்சு கேட்டாங்க பார்த்துட்டேன். இன்னும் கொஞ்சம் இருக்கு இல்லை. இங்கே வந்து எனக்கு தெரிஞ்ச எல்லா இடத்துலையும் நான் வந்து கேட்க தெரியாதுங்க. பட் என்னால் வந்து எறும்பை கண்டுபிடிக்கல. இதுக்கு மேலே எங்கே போகிறதுன்னு தெரியல. இவ்வளோ பெரிய ஊரில் எறும்புக்கு பஞ்சமா இருக்கா? ரொம்ப நேரமாக தேடிட்டு இருக்கோங்க. எவ்வளோ நேரம் எனக்கு ஞாபகம் இல்லை. ரொம்ப நேரமாக அழிஞ்சிட்டு இருக்கோம். இங்கே வந்து வேற எங்கேயுமே எதுவுமே கண்டுபிடிக்கல. இருட்டில் கண்டுபிடிக்கல, பகலில் இருந்தாலும் கண்டுபிடிச்சிருக்கோம். அதான் நினைக்கிறேன். மேபி இருட்டில் இருக்கிறனால எல்லாரும் போய் சாப்பிட்டு தூங்கிட்டாங்களோ என்னமோ தெரியல. ஸோ இது நம்ம என்ன பண்ண போறோம்னா இவ்வளோ கஷ்டப்பட்டு தெரியுமாலும் இது நம்மளே வாயில போட்டு இந்த தாரம் அப்படியே முடிச்சுக்கலாம். நீங்கள் எறும்பா நீங்கள் சக்கரை போட்டிங்கன்னா எல்லா இடத்துலையும் எறும்பு எல்லாருக்கும். ஆமாம், ஓரமாக செடி வரணும். இல்லை நாங்கள் எறும்பு கூட்டி வச்சு கொடுக்கணும். எங்கே இருக்குது அது எங்கே இருக்குது? அக்கா ரொம்ப டேலண்ட். அக்கா கூட்டிட்டு வராங்க. நம்ம தான் எங்கெல்லாம் வரும். நீங்கள் போகிற இடத்துல எறும்பு வரும். அவ்வளோதான். ஆமாம், இதை போட்டுட்டு உள்ளே போயிட்டு ஒரு 1 hour கழிச்சு அதை தலையில் போடுறது. மண்டல போடுங்க. எங்கே இருக்கு? இங்கே இருக்கு. மண்டல போடுங்க. மண்டல போடுங்க. கணக்கு வரீங்க நீங்கள் போடுறீங்களா டெய்லி இது சாப்பாடு? அவங்க
போடுறாங்களாண்டா இதுக்கு டெய்லியும் சாப்பாடு. ஐஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எறும்பை கண்டுபிடிச்சிட்டோம். ஒரு வழியாக இந்த மால்லேயே சுற்றிட்டு இருக்குங்க. இது வேற லெவலு. எறும்பு சாப்பாடு போட்டு வீடியோ எடுக்கிறோம் பார்த்தீங்களா? அவன் எடுத்துட்டு வீட்டுக்கு போறான். நம்ம ஜெயிச்சிட்டோம். எங்க அவங்க சொந்தக்காரங்களா காணும்? காணுமே. எங்க இருக்காங்க? இங்கே இருக்கான். ஏய் காய்ஸ், உங்களை கண்டுபிடிக்கிறது எவ்வளோ கஷ்டமா இருக்கு தெரியுமா? வரான் இப்போ தேடி வரான். பார்த்தீங்கன்னா நான் எவ்வளோ நல்லது பண்ணுறேன். இது மாதிரி யாராவது இது வரைக்கும் பண்ணியிருக்காங்கன்னா என்ன அளவுக்கு நல்லவங்க இதெல்லாம் உலகத்தில். இந்த உலகத்திலே இவங்க தானே முட்டாள். சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க, நான் பாத்துக்கிறேன். உலகத்தில் நல்லா முட்டாள்னு சொல்லி நீங்கள் கேட்டுருக்கீங்களா? ஆமான்னு சொல்லுங்க, நான் பாத்துக்கிறேன். ஆமாண்டார். ஐயோ சொல்லல. போஸ்ட் பண்றீங்க. எறும்பு வரவே இல்லை. இருக்கு பாருங்க, நான் இங்க பாருங்க. வீடியோ எடுத்து வச்சிருக்கேன். இந்த மாதிரி சொல்லுவீங்கன்னு எனக்கு தெரியும். அதான் நான் வந்து இங்க பாருங்க எறும்பு. இந்த எறும்புமா பெரிய பெரிய எறும்பு. ஆமா, எறும்பு வந்து தான் அந்த எறும்பு தான் சாப்பிடும். இது சாப்பிட்டதா? சின்ன எறும்பு எல்லாம் இதை சாப்பிடும். எடுத்துன்னு ஓடுதானா? எடுத்துன்னு ஓடுதா? அப்பனா உட்படி குடியா? எடுத்து போச்சு. நான் பார்த்தேனா? அப்பனா ஏட்டு தெரியுமா இதுல? ஹலோ தெரியுதா? ஹலோ, கையால் நீங்க வைக்கிறீங்களா? இல்லை நீங்கள் தானே எடுத்து இல்லை இல்லை மருந்து தானே நீ வைக்கணும். அனார் வந்திருக்கு. இந்த மாதிரி எறும்புக்கு சாப்பாடு வைக்கணும். அவங்க சொல்றது நான் சொல்லுவேன். நல்ல சேவை. நல்ல சேவை தான். வாங்க guys, வேற எங்கேயாவது போய் சேவை பண்ணலாம். எல்லா எறும்புக்கும் நான் வந்து சாப்பாடு வைப்பேன். நாங்க சாப்பிட்டது எதுக்குன்னா ஆக்சுவலாக டேஸ்ட் பார்த்தோம். வந்து ஃபர்ஸ்ட் குவாலிட்டி தான் அப்படின்னு செக் பண்ணுறதுக்காக தான் நாங்கள் சாப்பிடுமே தவிர நீங்களாம் நாங்கள் வந்து சாப்பிடுவோம். உங்களுக்காக இருக்கிறது நாங்கள் அவங்களுக்காக தான் கொடுத்தோம். கொஞ்சம் மட்டும் நாங்கள் லைட்டாக டேஸ்ட் பார்த்தோம். ஃபர்ஸ்ட் உள்ள போய் மாலை சர்க்கரை எடுத்துட்டு வரும்போதே சீரியஸாக ஒரு மாதிரி இருந்துச்சு. என்னன்னா எனக்கு எப்படி ஒர்க் அவுட் ஆகும்னு தெரியல. ஃபர்ஸ்ட் இந்த டேரை படிக்கும் போதே ஒரு மாதிரி யோசிச்சுட்டே இருந்தேன், இது ஒர்க் அவுட் ஆகுமான்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ஆக்சுவலாக நான் போய் எடுத்துக்கலாம். அனுப்பிடுறாரு. ஆக்சுவலாக இந்த டேர் அனுப்பினவங்க வந்து சந்தீப் டி அப்படின்றவங்க. அவங்க தான் நான் வந்து தேங்க்ஸ் சொல்லுவேன். அவங்க பேர் சொல்லி நம்மளும் கொஞ்சம் சக்கரை சாப்பிட்டோம். தேங்க்ஸ் சந்தீப். இதே மாதிரி சூப்பரான டேர் உங்களுக்கு தெரியும்னா நீங்கள் எனக்கு சென்ட் பண்ணி வாட்ஸ்அப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இதே மாதிரி சூப்பரான டேர்லாம் உங்களுக்கு தெரியும்னா நீங்களும் கமெண்ட் பண்ணி விடுங்க. மறக்காம சேனலுக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது சூப்பரான வீடியோ நாளைக்கு எல்லாரும் வந்து